எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். முதலாளி வந்துட்டாரு. லாக்கூல நீங்க எல்லாம் மிஸ் பண்ணீங்க, வந்துட்டார் அவரும். மட்டும் வந்துட்டோம். எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்தாச்சு. நானும் வந்துட்டேன். ஒரே டீமு, ஆனால் 2 பண்ண போகிறோம். ஒன்று ரிவ்யூவும் பண்ண போகிறோம், ப்ரிவியூவும் பண்ண போகிறோம். அதாவது எந்த டீம்னா இந்த ஆர்சிபியும் பிபிகேஸும். இப்போ தான் மழை பெஞ்சு முடிஞ்சு அவங்க மேட்சும் முடிஞ்சிருக்கு. 14 ஓவர் மேட்ச்சு. ரொம்ப கம்மியாக அடித்தாங்க. கடைசியில் வந்து ஏதோ தேத்தி கொடுத்தாரு டிம் டேவிடு. அவரோட புண்ணியத்தில் அதை 95 ரன் அடித்தாங்க. அதையும் வந்து கொஞ்சம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஹேசல்வுட் தேத்தி கொடுத்தாரு. அதையும் வந்து ஆனால் அடிச்சுட்டு போயிட்டாங்க கடைசியில். 2 ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர்ஸ் இவங்க 2 பேர் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பேட்டிங்கில் தேத்தி கொடுத்தது டேவிடு, பவுலிங்கில் தேத்தி கொடுத்தது ஹேசல்வுட். இருந்தாலும் இவங்க என்னடா இருந்தாலும் இவங்க வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியல. 125 மினிமம் அடிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 14 ஓவர்ஸ்ன்றப்ப. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப் ஃப்ரண்ட் ரொம்ப ஹார்டாக போயிட்டாங்க. அது ஐ திங்க் இட் வாஸ் வே டூ ஹார்ட். சால்ட் அப்படி தான் விளையாடுவார், ஒரே இதுதான், ஒரே பேட்டர்ன் அவர். பட் இவங்க திடீர்னு அதுக்கப்புறம் வந்து கோலியும் அந்த அளவுக்கு போயிருக்கு தேவையில்லை, கொஞ்சம் டீப்பாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். லிவிங்ஸ்டன் வந்து இதுக்கப்புறம் வேலைக்கு ஆக மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த இன்னிங்ஸ் வந்து ரொம்ப பிஸ் போர், கொஞ்சம் அவர் டீப்பாக எடுத்துகிட்டு போயிருக்கணும் கேமை. பட்டிதர் ஸ்லோ டவுன் ஆனார் கோலியும் லிவிங்ஸ்டனும் அவுட் ஆனதுக்கப்புறம். பட் அவரும் வந்து திருப்பி ஆசை யாரை தான் விட்டுச்சு, சலால் தூக்கி போட்டார் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பு, வழக்கம் போல் கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. சலால் இஸ் இன் குட் ஃபார்ம். லாகுல் இந்த மேட்ச்சில் அது ஒரு டாக்கிங் பாயிண்ட்டு. பேக் டு ஃபார்மு. ஜிதேஷ் சர்மாவும் ஒன்றும் பெருசாக பண்ணலை. இவங்க வந்து பேட்டிங் ஃபெயிலியர் தான். 14 ஓவர்ஸ் மேட்ச்னா எங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது, எல்லா பாலையும் நாங்கள் சுற்றுவோம் அப்படின்னு சுற்றுறது தப்பு. 14 ஓவர்ஸ்னாலும் நீங்கள் அதுக்கு பிளான் பண்ணி விளாடணும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர்சிபி ஃபெயில்ட் அஸ் அ பேட்டிங் யூனிட் டுடே எக்ஸப்ட் ஃபார் டிம் டேவிட். அது ஒரு மேஜர் ரீசன். நல்லா விக்கெட்லேருந்து அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, நல்ல ஒரு கிக் அண்ட் பவுன்ஸ் இருந்துச்சு. அது வந்து ஹேசல்வுட் பியூட்டிஃபுல்லாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். மார்க்கோ யான்சனும் நல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். அது 2 பேருமே நல்லா டால் பவுலர்ஸ், ஹிட்டிங் த டெக் அண்ட் கெட்டிங் தட் பவுன்ஸ் அப் ரொம்ப நல்லா போட்டாங்க. இன் தி எண்ட் இவங்களுக்கு வந்து அது டூ லிட்டில். நான் சொல்கிற மாதிரி 125 மினிமம் அவங்க அடிச்சிருக்கணும் இதை சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா. பட் அதை அவங்க பண்ணலை. பஞ்சாப் பேட்டிங் வந்தப்போ இவங்க 2 பேருமே சுற்றுவாங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். பிரியன் சாரியாவும் சரி, இப்போ சரி, அவங்க அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஜாசிங்லர் வந்தார், அவர் ஒரு 2 பவுண்டரி அடிச்சு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் அது ஒரு நல்ல பால். ஆக்சுவலி ஸ்ரேயாஸ் ஐயர் அவுட் ஆன பால். வதேரா அது வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். வதேரா வந்து இன்னைக்கு கொஞ்சம் மேட்ச் டிஃபைனிங் இன்னிங்ஸ் ஆடினார் கடைசியில். அவருக்கு அந்த சுயாஸ் வந்து ஒரு நல்ல மேட்சப், அவருக்கு பாசிட்டிவ் மேட்சப்பு. அது தேவையில்லாமல் அந்த ஓவர் கொடுத்தனால இன்னும் ஒரு ஓவர் முன்னாடியே முடிச்சிருந்துச்சு. இல்லாட்டி லாஸ்ட் ஓவர் போய் இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாக்கிங் பாயிண்ட்ஸு. பாய்ஸ், நீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மட்டும் ஆரம்பிக்கிறியா? அதான் அவங்க பிளான் வந்து என்னன்னா, அந்த படிக்கல் உட்கார வச்சுட்டு அந்த யாஷ் அவர் பேருனா ரசிக் தாரை வந்து விளையாடணும்னு நினைச்சாங்க. ஏன்னா இந்த பிச்சுக்கு தே வாண்டட் டு கோ வித் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுவும் சுயேஷ் சர்மாவும் ட்ராப் பண்ண முடியாதுன்றதுக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாங்க 14 ஓவர்ஸ்ன்றனால. அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஐ திங்க் மனோஜ் பாண்டேயும் பவுலிங் போடுவார், அதனால மேபி உள்ளே கொண்டு வந்திருக்கலாம் அந்த டைமில். பட் ஆனால் அவருக்கு பவுலிங்கும் கொடுக்கல. இவங்க ஃபஸ்ட்டு ரன் அடிக்கணும், அதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் யோசிச்சிருக்கலாம். அப்போ கூட படிக்கல இறக்கிருக்கலாம். 6 ஓவர் இருந்துச்சு. முதல்ல தோண்டோனுங்கய்யா, தோண்டணும், அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரன் அடிக்க பார்த்துருக்கணும். இவங்க வந்து அதுக்குள்ள நாங்கள் இன்னொரு பவுலரும் பேட்டிங்னு சொல்லிட்டு அதுவும் டெபியூஸ்லாம் கொடுக்கறது வந்து 40, ஐ திங்க் எவ்வளோ இருந்தாங்க, 42 ஃபார் 7. அப்போ ஆமாம் 42 ஃபார் 6. அப்போ வந்து அவர் டெபியூ அனுப்பியிருக்காம படிக்கல அனுப்பியிருக்கலாம். இன்னொரு பவுலர் இல்லாமல் வெறும் குணல் பாண்டே இவங்களை வச்சு முடிச்சுக்கிறோம். அதுவும் லிவிங்ஸ்டனை வந்து இது பண்ணது வந்து இன்னொரு சர்ப்ரைஸு. மேபி வேறு யாராச்சும் சால்ட் அது மாதிரி பண்ணியிருக்கலாம். லிவிங்ஸ்டன் பண்ணுறது வந்து பவுலிங் ஆப்ஷன் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி வெளியே போங்கன்னு கோவப்பட்டு அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் பெத்தில் அடுத்த மேட்ச் வந்துடுவார்னு நினைக்கிறேன். பஞ்சாப் வந்து நல்ல பவுலிங் இது பண்ணாங்க. இந்த தடவை பேக் டு அஷ்தீப் நியூ பால் கொண்டு வந்தாங்க. போன தடவை ஆன்சர் நல்லா போடாலும் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஹர்ப்ரீத் பிராட் மட்டும் கடைசியில் கொஞ்சம் விக்கெட் எடுக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணி தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ளாட்டாக போட்டிருக்கலாம் கடைசி. சரி வாத்தியாரே, இது பஞ்சாப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தா ஜெயிச்சிருப்பாங்களா? இது சொல்ல முடியாது. அவங்களும் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் போயிருப்பாங்க. இதில் 98ன்னு தெரிஞ்சதுனால நடுவில் ஸ்ரேயாஸ் ஐயர் 10 பால் விளாடுறாரு, இங்கிலீஷ் வந்து 20 பால் 17 பால் விளாடுறாரு, அந்த மாதிரி விளையாடிருக்க முடியாது. மேபி இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக போயிருப்பாங்க, அது சொல்ல முடியாது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் கேம்ல செகண்ட் பேட்டிங் முடிக்கிற டீம் வந்து மச் ஃபேவர் டு வின். ஹியூஜ் அட்வான்டேஜ் ஃபார் செகண்ட் பேட்டிங் டீம் தான். ஏன்னா இன்னிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரியாது. இப்போ 20 ஓவர் டெம்ப்ளேட் இப்போ அப்படின்னா நமக்கு தெரியும். அந்த மாதிரி 14 ஓவர்ஸ்க்கு அவங்க எல்லாத்தையும் மாற்றணும். இப்போ இந்த நம்ம ஃபேண்டசி ஆக்ஷன் வைக்கும்போது நம்ம வந்து 75 வைப்போம் ப்ரைஸு.
ஆக்ஷன் பர்ஸ் இந்த நம்மளுடைய மட்டு வந்து பயங்கரமா கணக்கு போட்டு பெர்மிடேஷன் காம்பினேஷன்லாம் போட்டு வரும். அங்க வந்து நம்ம 65 மாத்திட்டோம்னு வை, மட்டு வந்து மட்டு தலையில எல்லாம் குருவி பறக்கும், ஒரு 4-5 குருவி பறக்கும், நம்மளை பிடிச்சி கத்தி விடும். அந்த மாதிரி அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதே ரொம்ப கொலாப்ஸ் ஆயிரும். முதலாளி இன்னும் ஒரு கமெண்ட்ஸே சொல்லல, இனிஷியல் அப்சர்வேஷன்ஸ் நீங்க சொல்லுங்க. நல்ல டாஸ் டு வின். அவங்க ஸ்ரேயாஸ் ஜெயிச்சோன்னே சொன்னாரு, எங்களுக்கு எப்படின்னு தெரியல, அதனால எங்களுக்கு சேஸ் பண்ணக்கு டார்கெட் இருந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா த்ரூ அவுட் த மேட்ச் வந்து மோர் ஓவர் கண்டிஷன் சிம்லா தான் இருக்கும். ஆனா பத்திதார் வந்து இல்ல நாங்க பெரிய ஸ்கோர் போட்டு அவங்க மேல ப்ரெஷர் போட போறோம் அப்படின்னு சொன்னாரு. அதான் ரொம்ப ஓவரா ட்ரை பண்ணாங்க. டிம் டேவிட் இல்லைன்னா ஸ்கோரே இருந்திருக்காது. அது லக்கிலி அதுவும் கடைசி ஓவர்ல ஒரு 3 6 போச்சு. அது இல்லாட்டி இன்னும் மேட்ச் சீக்கிரமே போய் முடிஞ்சு போயிருக்கும். ஃபில்ம் பை ராபர்ட் வே அது ஒண்ணு போடுவாங்க, ராகுல் அந்த மாதிரி போட்டிருப்பாங்களா முதல்லயே? என்னது அந்த டைரக்டட் பை அப்படின்னு போட்டு ஒரு ராபர்ட் மூவி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த மீன் போட்டிருப்பாங்க, டிம் டேவிட் மட்டும் இல்லைன்னா. இன்னொன்னு வந்து அவங்க கடைசியில டிம் டேவிட் வந்து கடைசி 3 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து இவங்களை கொஞ்சம் தேத்தி கூட்டு வந்திருக்காரு. தோத்துட்டாங்க 3ல 2 மேட்ச் தோத்துட்டாங்க. ஆனா இவர் ஸ்கோர் பண்ணதுனாலதான், அதனால மேட்ச் ஃபுல்லாவே 2-3 இடத்துல வந்து டிம் டேவிட் 2 கேட்ச் பிடிச்சது முக்கியம். அவர் தான் வந்து அந்த ஃபுட் பிரிண்ட் இடத்துல எல்லாம் வந்து மண்ணு போட்டு அமுக்கிட்டு இருந்தாரு, நிறைய வேலை இருந்தாரு. அவங்க டீமுடைய ஜியோகிராஃபி மேன், நம்மளுடைய மட்டு மாதிரி டிம் டேவிட் அவங்க டீமுக்கு. இன்னொன்னு வந்து ஃபீல்டிங் செட் பண்றப்ப திடீர்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பட்டிதார் வந்து கொஞ்சம் கோச் அட்வைஸ் கேட்டாரு. விக்கெட் விழுந்தாலும் கோச் ஒரு பக்கம் ஃபீல்ட் செட் பண்றாரு, இன்னொரு பக்கம் ஜிதேஷ் சர்மா ஃபீல்ட் செட் பண்றாரு, இன்னொரு பக்கம் டிம் டேவிட் ஃபீல்ட் செட் பண்றாரு. கிரேட் மாலவன் ரங்கராஜன் அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாரு, அதை கவனிச்சீங்களா? இல்ல கமெண்ட்ரியில வேற சொல்றாங்க எவ்ரிஒன் செட்டிங் தி ஃபீல்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ விக்கெட் கிடைச்ச ஒரு ஜோஷ்ல ஐ மீன் தெரியல, அவங்க ஆளாளுக்கு ஒன்னு சொல்லி அவங்க பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ எசென்ஷியலி ஒர்க் அவுட் ஆகல. மெயினா வந்து பேட்டிங் ஆர்டர் இஸ் ஆஃப் கன்சர்ன். இப்போ SRH மாதிரி டாப் ஆர்டர் போச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பேட்டிங் ஆர்டர் வந்து டிம் டேவிட் மட்டும் தான் நம்பி இருக்கு இப்போதைக்கு. ஆமா வெற்றி, பட் மோர் லைக்லி நாட் டு மோர் ஆஃபன் தே வில் நாட் கொலாப்ஸ். ஏன்னா விராட் கோலி வில் நாட் ஃபெயில் தட் மச் ஆஃபன். அதனால அவங்க தப்பிச்சிருவாங்க. கோலி 12 ஓவர் ஆடிட்டாருன்னா அவங்க ஏதாச்சும் ஒன்று ஒப்பேத்திடுவாங்க. பட் கோலியுமே அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த டீப்பா எடுத்துட்டு போறதுக்கு. அது வந்து somebody can Padikkal can do that. Padikkal has both the gears. சில சமயம் if you will fully accept that அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிடுவாருன்னு. பட் சில சமயம் வந்து கோலி சீப்பா போயிட்டாரு அப்படின்னா பட்டிதரோட வேல்யூ படிக்கலோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அது ஐ திங்க் தே மிஸ்ட் படிக்கல் டுடே. இல்ல ஆனா அது குட் ஆப்ஷன் தான். படிக்கல உட்கார வச்சுட்டு போறது 14 ஓவர்ஸ்ல அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் அது இது கொஞ்சம் இவங்க ரொம்ப அக்ரெசிவா இல்லடா. the moment Patidar wanted to slow down, that meant their plan A did not work. அப்போ வந்து டைம் ஃபார் படிக்கல் அக்ரெசிவா விக்கெட் போகணும் அவங்க எதிர்பார்க்கல, அவ்வளவுதான். அப்போ வந்து டைம் ஃபார் படிக்கல் அர்த்தம். அப்படி ஆனா அவங்க நீ சொன்ன முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க டைம் தே பிராட் பண்டாகே, அதுக்கு பதிலா அவங்க ஒரு ரிஸ்க் எடுத்து ரசிக்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்கலாம். ரசிக்ஸ் எல்லாம் 6 ஹிட்டர், அது தெரியும்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே. இந்தியா ஏலாம் அவர் வந்து கடைசியில் நிறைய 2-3 6 அடிப்பாரு. அந்த மாதிரி உபயோகித்திருக்கலாம். ஈவன் ரசிக்ஸ் எல்லாமே ஈவன் த டைம் பண்டாகேக்குள்ள ரசிக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து. மனோஜ் பண்டாகே வரும்போது 7.4 ஓவர்ஸ், இன்னும் 6 ஓவர் இருக்கு. லைக் ஆல்மோஸ்ட் 6 ஓவர்ன்றது இதுல வந்து 50% ஆஃப் த கேம். அது ஓகேடா. அவங்க பட்டிதரை வந்து படிக்கல வந்து முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும். லிவிங்ஸ்டன் அவுட் ஆனப்பே படிக்கல் உள்ள வந்திருக்கலாம். அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அது பண்ணிட்டா இப்போ அவங்க மனோஜ் பண்டாகே கொண்டு வந்த பாயிண்ட்ல வந்து அவங்க ரசிக்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கலாம். ரசிக்ஸ் எல்லாம் இஸ் கன்சிடர்ட் ஆல்ரவுண்டர் தான் டொமஸ்டிக் சர்க்கிள் எல்லாம். ஓகே, மீன் தேர்ட் டாப் ஸ்கோரர் வந்து புவனேஸ்வர் குமார் அப்படின்ற போது மத்தவங்க எல்லாம் எவ்வளவு அடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. புவனேஸ்வர் குமார் ஒரு 6 அடிப்பாருன்னு வேற நான் ஆசைப்பட்டேன். பரவாயில்ல. இல்ல எனக்கு என்ன மத்தவங்க ரொம்ப ஜிதேஷ் சர்மா எல்லாம் ஏன் சிங்கிள்ஸ் எடுத்து விளையாட இது பண்ணிருக்கலாம், கொஞ்ச நேரம் இது பண்ணிருக்கலாம். பட் அப்ப கூட இல்ல, 14 ஓவர் தான் இருக்கு. ரொம்ப அந்த அக்ரெசிவ் மைண்ட் செட் போயிட்டாங்க. எல்லாரும் ஐபிஎல்ல இருந்து இந்தியன் டீம் குவாலிஃபிகேஷனுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க 6 அடிக்காட்டே எப்படி? இல்ல பட்டிதார் வந்து ஏதோ 23 அடிச்சாரு, அதே பெருசு. ஏன்னா அவரு முன்னாடி வந்து அந்த பவர் பிளேல 2வது ஓவர் 3வது ஓவர் வந்தப்பெல்லாம் நம்ம போன சீசன் 4 மேட்சும் அவுட் ஆயிட்டு இருந்தாரு. என்ன எல்லாம் உள்ள ஒரு ஃப்ரெஷ் விக்கெட். ஆனா அவங்க வந்த 2 பாலும் அவருக்கு ரீச் கரெக்டா போட்டாரு ஹர்ஷ்தீப். ஃபர்ஸ்ட் வந்தோடனே டைம் பண்ணி மிட் விக்கெட்ல ஒரு 4 அடிச்சாரு, அப்புறம் ஒரு 6 அடிச்சாரு. ரெண்டுமே அவருக்கு ஓவர் பிச் பண்ணிட்டாரு ஹர்ஷ்தீப். கொஞ்சம் பேக் ஆஃப் த லென்த் பண்ணி இன்னும் கொஞ்சம் பால் அந்த லிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தே டிட் நாட் போல் த ரைட் லென்த் டு பட்டிதர் இனிஷியலி. அதான்
we have to give credit to both the bowling units. ரெண்டு பவுலிங் யூனிட்டும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த சைடுல ஹேசல்வுட் பிடிச்சாரு, இவங்க சைடுல ஹான்சன், அர்ஷதீப் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. பாட்லெட்டும் நல்லா தான் போட்டாங்க. ஸோ சஹால் ஃபார்ம் பத்தி முன்னாடி சொன்னீங்க, சலால் நல்லா சொன்னீங்க. எப்பயுமே அகேன்ஸ்ட் ஆர்சிபி விட்டுட்டு வந்ததுல இருந்து he performs extraordinarily well. சொல்லுங்க லாகோல். Why do people perform extraordinary well when they are playing against their ex teams? லாகுல் சொல்லுங்க. உங்களுக்கு தான் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. They want to show their vengeance. They want to show what they miss. என்னடா விட்டீங்க அப்படின்றாங்களா? என்னடா ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. என்ன ரிலீஸ் பண்ணிட்டு சர்ஃப்ராஸ் கான் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்சது இன்னைக்கு இது. ஆனா இன்னைக்கு சர்ப்ரைஸ் தான் இன்னமும். ஏன்னா ஹாஃப் வேண்டது டோர்னமெண்ட் சின்னசாமியில வந்து இன்னும் பெருசா பெரிய ஹை ஸ்கோரிங் மேட்சே வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிளாசிக் சின்னசாமி மேட்ச்ங்கிறது எப்படி இருக்கும்னா, டீம் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஒரு 220 அடிக்கும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு காலரை தூக்கி விட்டு போவாங்க. ஆனால் சேஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த 220 வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும். செகண்ட் பவுலிங் போடுற டீமு பயங்கரமாக விக்கெட்டே விழுகாது, என்ன ட்ரை பண்ணாலும் முடியாமல் அந்த டீம் ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிடும். இதுதான் ஒரு டிப்பிக்கல் சின்னசாமி ஐபிஎல் கேமு. யூஸ்வலி அந்த செகண்ட் பவுலிங் போடுற டீம் ஆர்சிபியாவும் இருந்திருக்கு நிறைய தடவை. பட் இந்த தடவை ஆர்சிபி நல்லா சொல்றீங்க. டேய் நடந்த விஷயத்த சொல்றேன்டா. பட் இந்த வருஷம் வந்து அதுவும் நடக்கல. ஆர்சிபி நல்லா விளையாடுறாங்க, அது ஒரு விஷயம். பட் தென் இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் ஆர்சிபி கேமர் சின்னசாமி ஒரு ஹை ஸ்கோரிங் கேமே நடக்கலையே மட்டு. அதான் கொஞ்சம் நிறைய ஒரு 3 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் ஓரளவுக்கு டீசன்ட் பிச் தான். இவங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஜிடி வழக்கம் போல ஈஸியாக அவங்க நார்மலா விளையாடினாலே 16 ஓவர்ஸ் 17 ஓவர்ஸ்ல முடிச்சுட்டாங்க. ஸோ இட் வாஸ் அ குட் பிச்சு. அடுத்த பிச்சும் அகெயின் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிட்டாங்க. மிடில் ஆர்டர்ஸ் வந்துன்னா லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஜிதேஷ்மே கொஞ்சம் பிலோ பார் தான் இந்த சீசன் ஓவரால். அவர் பஞ்சாப்ல இருந்தப்ப இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா அடிப்பாரு. பிலோ பார் தான் இந்த சீசன். லிவிங்ஸ்டன் வந்து வெரி புவர். சரி, அப்படியே புவர்னோடனே ஞாபகம் வருது, அடுத்த மேட்ச்க்கு அப்படியே போயிடலாமா? இந்த மேட்ச்ல வேற ஏதாவது இருக்கா? ஏற்கனவே போட்டதே 14 ஓவர், நம்ம 14 நிமிஷம் பேசிட்டோம். நகருங்க ஊருக்கு அதே வந்துடலாமா? ஓகே, இதே 2 டீம் அதே ஃபிளைட்டை பிடிச்சி போறாங்க. ஆனா முல்லன்பூர் போறாங்க பெங்களூர்ல இருந்து கிளம்பி. லாகுல் உங்களுக்கு தெரியுமா, ரிவர்ஸ் பிக்சர் இவங்க 2 பேருக்கும். சாட்டர்டே சண்டே இது ஃபர்ஸ்ட் மேட்ச் முல்லன்பூர்ல. இதே பிபிகேஎஸ், இதே ஆர்சிபி. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன சேஞ்ச் எல்லாம் பண்ணுவாங்க? பஞ்சாப் ஐ திங்க் வில் கோ தி சேம் டீம். ஆர்சிபி வந்து ஐ திங்க் பெத்தல் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் வந்து லிவிங்ஸ்டன் இம்பாக்ட் சப்பா வெளியே அனுப்புறது வந்து இட்ஸ் லைக் கடியாயிட்டாங்கன்னு அர்த்தம். கடியாயிட்டாங்க. அவ்வளோ கேவலமா டவுன் த ட்ராக் வந்து அவ்வளோ அக்ரெசிவா அடிச்சிருக்க தேவையில்ல அப்படின்றது. பெத்தல் அகெயின் ஐ திங்க் ஃபுல் மேட்ச்னா படிக்கல் திரும்ப கொண்டு வந்துருவாங்க. ஓகே, அதான் ஒன்லி சேஞ்ச் மோஸ்ட் லைக்லி ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். பிபிகேஎஸ் வந்து செட் ஆயிட்டாங்க. 2 சேஞ்ச் வெற்றி, படிக்கல் இன் இது மெயின் 11 பிளஸ் பெத்தல் ஃபார் லிவிங்ஸ்டன். ஆமா, இன்னொன்று வந்து பிபிகேஎஸ் வந்து ஒன்லி சேஞ்ச் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. தே ஒர்க்ட் அவுட் தி காம்பினேஷன். நம்ம முன்னாடி பேசின மாதிரி மேக்ஸ்வெல் உட்கார வைக்கிறாங்க, இன்னைக்கு உட்கார வச்சுட்டாங்க. மட்டும் வந்து அந்த பாயிண்ட சொல்லுச்சு. ஐ திங்க் வியூவர்ஸ் கேன் see. மட்டும் கரெக்டா சொல்லுச்சா, ஸ்டாயினிஸ் அடுத்த மேட்ச் உள்ள வந்துருவாரு, இட் வில் பி a toss up between இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொன்னுச்சு. அதுதான் அவங்க பண்ணிருக்காங்க. ஹர்ப்ரீத் பிரார் கொண்டு வந்ததுனால அந்த இன்னொரு செகண்ட் ஸ்பின்னிங் ஆப்ஷன் மேக்ஸ்வெல் தேவையில்லை. அந்த ஸ்பின்னை வச்சு தான் ஓட்டிட்டு இருந்தாரு. அகெயின் நிறைய ப்ரிடாமினன்ட்லி ரைட் ஹேண்டட் லெவல் இருக்கிறதுனால தே வில் கோ வித் ஹர்ப்ரீத் பிரார். அதுவும் விராட் கோலிக்கும் போடலாம். ஃபுல் 20 ஓவர்ஸ் மேட்ச் இருந்தால் 4th ஓவர் இல்லை 6th ஓவர் விராட் கோலிக்கும் கொண்டு வரலாம். ஸோ அதனால ஐ திங்க் தே கோ வித் சேம் டீம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே டீம் ஃபிளைட் பிடிச்சி வேற கிரவுண்ட்ல போய் விளையாட போறாங்க. அதான் சொல்லாமல் லிவிங்ஸ்டன் விளையாட மாட்டாரு நீங்க சொன்னாங்க. மற்றபடி 2 டீமும் அதே டீம் தான். சொல்ல முடியாது. 3:30 மேட்ச், அவர் 2 சைடும் ஸ்பின் போடுவார் அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களா? சொல்ல நீங்க தான் அதை சொல்லணும். சாயில சொல்லணும், டைம் சொல்லணும். அத சொல்லுங்க. முல்லன்பூர் எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் டே மேட்ச் முல்லன்பூர் இது அப்படிதானடா? ஃபர்ஸ்ட் டே மேட்ச் தானடா முல்லன்பூர்ல? ஆமா. அப்ப சொல்லு. அதான் ரொம்ப பெரிய கிரவுண்ட் ஆக்சுவலா. அது ஒரு இது ஐ மீன் அட்லீஸ்ட் ஸ்கொயர்லாம் நேரா வந்து ஸ்ட்ரைட் வந்து ரொம்ப சின்னது தான்.
ஸோ நிறையா ஸ்பின்னிங் வந்து கொஞ்சம் ஸ்கொயராக அடிக்க ட்ரை பண்ணுற மாதிரி bowling போடலாம் நல்லாவே. Chahal will continue his vengeance. சஹால் வந்து 2 மேட்ச்ல 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னும் வந்து இந்த அடுத்த மேட்ச் ஒரு 3-4 விக்கெட் எடுத்தாருன்னா பர்பிள் கேப் கண்டெண்டரா வந்துருவாரு. இன்னைக்கு ஆல்ரெடி ஹேசல்வுட் பர்பிள் கேப் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அவரும் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. 12 வந்துட்டாரு. சஹால் லாக்குல் உங்க ஆசை நிறைவேறணும். ஒரு மேட்ச் சஹால் ஒரு 3-4 விக்கெட் எடுத்தாருன்னா பர்பிள் கேப் லிஸ்ட்ல வந்துருவாரு. நல்லதே நடக்கட்டும். ஸோ இந்த மேட்ச்ல வேற என்ன மேட்சப்ஸ் இருக்கும்? ஹர்ப்ரீத் பிரார் வர்சஸ் விராட் கோலி, அது ஆப்வியஸ் மேட்சப் மட்டும் சொன்னது. இன்னொன்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 வாட்டி டிஸ்மிசல் ஹேசல்வுட் அகேன்ஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயர், 3வது வாட்டி ஆக்கிட்டாரு. ஸோ அவரும் வந்து ஹேஸ் அன் எக்ஸப்ஷனல் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் ஹேசல்வுட். இது தவிர வேற என்ன மேட்சப்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்ல? இல்லை அதான் பஞ்சாப் கிங்ஸ் ஓப்பனர்ஸ் வந்து சும்மா என்ன எடுத்தவொடனே சும்மா எப்படியா இருந்தாலும் சுற்றி சுற்றி அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஆப்ஷன் புவனேஸ்வர் குமார், யாஷ் தயாலா. நீங்கள் சொன்னீங்களே ஒரு மீம், அதே தான் பின்னாடி இருந்து ராகுல் என்ன மீம் தெரியுமா? நீங்க இல்ல சோ இந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் ஒரு மஞ்ச கோட்டை போட்டுட்டு ஒரு கையை பேசிட்டு நிப்பாருல ஒருத்தர், நாக்கை வெளியே நீடிக்கிட்டு. அதான் அதுதான் அதே மீம் தான். ஆப்வியஸ்லி பிரியன்சாரியா அடிச்சிருக்காங்க, ப்ராப் சிம்ரனும் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. பட் ஆல்வேஸ் தேர் இஸ் a chance to get விக்கெட்ல. சோ அதுதான். சரி, இந்த மேட்சுக்கு வந்து ஃபேண்டசிக்கு போலாமா? லாக்குல் எடுக்க ஆரம்பிங்க, எடுத்து போடுங்க கட கடன்னு. கோலி ஹேசல்வுட் எத்தனை? 3 பேரா? 3 எடுங்க. ஐயர். ஓகே, ஸ்ரேயாஸ் ஐயர், கோலி, ஹேசல்வுட். அடுத்து நான் வந்து ஹர்ஷதீப் சிங், சஹால், அப்புறம் இந்த சைடுல வந்து டிம் டேவிட். ஃபில் சால்ட், பட்டிடார், I'll go with Vadera. ஓகே, இந்த இவன் மார்க்கோ யான்சன் நல்லா தான் இருக்கு. விக்கெட் டேக்கிங் பவுலர் மார்க்கோ யான்சன் 1. ஜாஸ் இங்கிலீஷ் எடுக்கிறேன். கீப்பர் ஒரு கேட்ச் வரும், ஒரு 20 ரன் தேத்திடுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ இங்கிலீஷ், மார்க்கோ யான்சன். அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் நீங்க இருக்கணும். ஸ்கோரிங் பேட்ஸ்மேனா? ரன் ஸ்கோரிங் பேட்டரா? இப்போ அதேரா எடுத்தாச்சு, எடுத்தாச்சுல்ல. அப்போ வேற வழி இல்ல, நான் இவங்க பிரப்சிம்ரன் எடுக்கலாம். குருணல் பாண்டியா எடுக்கலையே ஸ்பின்னிங் ட்ராக். குருநெல் பாண்டியா, லாக்குல் குருநெல் எடுங்க. எனக்கு என்னமோ பிரப்சிம்ரன் எடுக்கிறேன். பிரப்சிம்ரன் வரும் ரன் எப்படியும். ஸோ அதனால பிரப்சிம்ரன், இங்கிலீஷ், மார்க்கோ யான்சன் 3 பேர் நான் இந்த டீம்ல இருந்து எடுக்கிறேன். பாப்போம் என்ன. அப்படி இல்ல இன்னொரு பவுலர் தான் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா பிரப்சிம்ரன் இல்ல இங்கிலீஷ் யாராவது டிராப் பண்ணிட்டு யாஷ் தயால் கூட எடுக்கலாம். புவனேஸ்வர் குமார் யாரும் சொல்ல. 2 பேர்ல ஒருத்தர் எடுக்கலாம். இந்த 2 பேரும் வந்து தேர மாட்டாங்க, இந்த இங்கிலீஷும் பிரப்சிம்ரனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாஷ் தயால், புவனேஸ்வர்ல ஒருத்தர் எடுங்க. ஸோ இதுதான் எங்களுடைய சஜஷன்ஸ். சரி, யார் ஜெயிப்பாங்க? ரவுண்ட் 1 பஞ்சாப், ரவுண்ட் 2 யார் ஜெயிப்பாங்க? ரவுண்ட் 2 நான் ஆர்சிபி. பஞ்சாப். முதலாளி பஞ்சாப் அப்படின்ட்டீங்க. ரவுண்ட் 2 2 ஆர்சிபி, ஒரு பஞ்சாபா? சரி, நானும் வந்து ஆர்சிபினே சொல்றேன். ஆர்சிபி இன்னும் ஒரு அவே மேட்ச் கூட தோக்கல. அதான் ஜிங்ஸ் ஹஸ் டு பீ ப்ரோக்கன்ங்கறீங்களா? ஆமா, அதனால ஆர்சிபி. இன்னும் அவே மேட்ச் தோக்கலன்னு நினைக்கிறேன். தோத்த 3மே ஹோம்ல தான். அப்ப பார்க்கலாம். இது லா ஆஃப் அவரேஜஸ் தோத்தானே ஆகணும். ஆமா, கண்ணன் தேவன் டீ குடிச்சு தான் ஆகணும்ங்கறீங்களா? டீ குடிச்சு தான் பாப்போம். ஆமா, அதனால சண்டேவே நடக்குமான்னு தான் பார்க்கணும். ஒருத்தர் வந்து பஞ்சாப், 3 பேர் சேர்ந்து ஆர்சிபின்னு சொல்றோம். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். நீங்கள்லாம் உங்களுடைய ஃபைனல் கமெண்ட் சொன்னீங்கன்னா we can sign off. பஞ்சாப் நல்லா அவங்களும் மேல அந்த டாப் 2 போயிட்டாங்க. ஆர்சிபி வந்து கொஞ்சம் இப்போ வந்து ஒரு லாஸ் ஒரு வின்னு ஹோமுக்கு போனா தோத்துட்டு இருக்காங்க. அண்ட் பட் ஆனால் இந்த தடவை அவங்க ஐ திங்க் they'll கெட் பேக். அண்ட் அதே ப்ராப்பர் டீம் கொஞ்சம் they have a better bowling attack for that ground நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரிவர்ஸ் ஃபிக்ஸ்சர் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். தேர் ஸ்டார்ட் ஆஃப் தி செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஐபிஎல் அந்த மேட்ச் தான். ஸோ வில் பி பேக் வித் த ரிவ்யூ ஆஃப் தட் மேட்ச் அண்ட் த ப்ரிவ்யூ ஆஃப் த சென்னை மேட்ச். சைனிங் ஆஃப் யோர் அரட்டை ஸ்குவாட்.